ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆதியாகமம் 17வது அதிகாரத்தை நாம் தியானிக்கிறோம். இந்த 6 வசனங்களிலே ஆபிரகாமும் கிருபையும் என்கிற தலைப்பின் கீழாகவும் 7ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் விருத்த சேதனம் என்கிற தலைப்பின் கீழாகவும் நாம் இந்த செய்தியை பார்க்க முடியும். இங்கே ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொல்லி அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். நான் உனக்கு ஒரு தாயைப் போல, ஒரு தகப்பனைப் போல, ஒரு வல்லமை உள்ள தெய்வமாக இருந்து நான் உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். ஆனால் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று ஆண்டவர் பேசுகிறார். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். இதற்கு முன்பாக ஆண்டவர், உனக்கு நான் வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணு, உன்னுடைய சந்ததியை அப்படியாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். 400 வருடங்கள் நீங்கள் எகிப்தில் உபத்திரவப்படுவார்கள் உன்னுடைய சந்ததியார். அதற்கு பின்பாக மிகுந்த பொருள்களோடு நான் உங்களை கொண்டு வந்து தேசத்தை தருவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உனக்குள்ள சகல இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்னு சொல்லி ஆண்டவர் அப்பொழுது மிருகங்களை துண்டித்து அதன் நடுவாக 2 பேர் நடந்து செல்லுகிறதற்கு பதிலாக ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணிட்டு ஆண்டவர் ஒருவரே அங்கே நடந்து சென்றார். நான் ஒருவரே அந்த காரியங்களை உனக்கு நான் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றி தருகிறேன் என்று அந்த உடன்படிக்கையை செய்தார். இப்பொழுது விருத்த சேதனத்தின் மூலமாக ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இதற்கு ஆபிரகாம் என்கிற அவருடைய பெயரை ஆபிரகாம் என்று மாற்றுகிறதை பார்க்கிறோம். இது எதேச்சையாக நடந்ததல்ல, தேவன் அதை அங்கேயே உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆபிரகாம் உடனே முகங்குப்புற விழுந்து வணங்குகிறான். அந்த உடன்படிக்கை என்னன்னு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஆபிரகாம் என்கிற பெயருக்கு அர்த்தம் உயர்த்தப்பட்ட பிதா. இப்பொழுது ஆண்டவர் அவனுடைய பெயரை அந்த ஹே அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்து திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பன் என்று ஆண்டவர் அங்கே அவனுடைய பெயரை மாற்றுகிறார். இதுக்கு அந்த பெயருக்கு அர்த்தமே மாறிவிடுகிறது. ஹே இதனுடைய மதிப்பு எபிரேயத்தில் 5ஐ குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. 5 தேவ கிருபையினுடைய எண் என்று அழைக்கப்படுகிறது. எதை குறிக்கிறது? பலவீனத்தில் தாங்கி இயலாமையில் வழி நடத்தும் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கிருபையை சுட்டி காட்டுகிற ஒரு வார்த்தையாக, ஒரு எண்ணாக அந்த எண்ணின் மதிப்பு விளங்குகிறது. ஆகவே ஆபிரகாம் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அவருடைய பெயரை மாற்றுகிறார். ஆபிரகாமினுடைய அழைப்பும் சிறப்பும் அவனுடைய கிரியைகளினால் அல்ல, கிருபையினால் வந்தது என்பதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக ஆண்டவர் உன் மூலமாக இந்த சந்ததியை உலகத்துக்கு நான் கொண்டு வர நான் தீர்மானித்திருக்கிறேன். ஆகவே என்னுடைய கிருபையை உனக்கு நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். கானானின் வாக்கு தத்தங்களும் உடன்படிக்கைகளும் அனைத்தும் உன் கிரியைகளினாலேயோ அல்லது நீ பெரிய விசேஷித்தவன் என்பதினாலேயோ அல்ல, கிருபையையே சார்ந்து அதனால் நிகழ்ந்தது என்பதை இங்கே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு காட்டுகிறார். இதனை உணராத ஆபிரகாமினுடைய பின்னாடி வந்த தலைமுறையினர் கிருபையை மறந்துட்டு நியாயப்பிரமாணங்கள் கிடைத்த பிறகு அந்த கிரியைகளிலேயே அவர்கள் அமிழ்ந்து போய்விட்டார்கள். ஆகவே தேவனை மறந்து மதத்தை அவர்கள் தொடர ஆரம்பித்தபடியினால அந்த மதத்தின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்கிற அளவிற்கு அவர்கள் கிரியைகளில் சடங்காச்சாரங்களில் மூழ்கி கிடந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் கிறிஸ்தவம் அதே போல் நிலைமையில் தான் சென்று கொண்டிருக்கிறது. கிருபையை உணராமல் கிரியைகளை சார்ந்து நான் இதை எதாவது செஞ்சிட்டேன்னா, நான் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்துட்டேன்னா, நான் ஆலயத்துக்கு போயிட்டேன்னு சொன்னால், நான் ஒரு சின்ன கடமைக்கான ஜெபத்தை செய்து ஒரு அதிகாரத்தையோ ஒரு வசனத்தையோ வாசித்து விட்டேன் என்று சொன்னால் எனக்கு பெரிய ஆசீர்வாதங்கள் வந்துவிடும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லும் பொழுதே சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிற ஒரு ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தங்கள் இருக்கும்போது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அவரிடத்திலிருந்து மேலான ஆசீர்வாதங்களை கிருபையின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய கிரியைகள் ஒருபொழுதும்
நம்மை நீதிமானாக்காது கிரியைகள். அது விசுவாசத்தை, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதற்காகத்தான் கிரியைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ ஆண்டவர், நீ பரதேசியாய் தங்கி வருகிற 8ஆம் வசனத்தில் கானான் தேசம் முழுவதைக்கும் உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என்றார். இப்பொழுது நீயும் உனக்கு பின்வருகிற தலைமுறையுமாக வருகிற சந்ததிகள் என் உடன்படிக்கையை கை கொள்ளணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்கள் வம்சத்தில் பிறக்கிற எல்லாரும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் நுனித்தோளின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். தலைமுறை தலைமுறையாக ஆண் பிள்ளைகள் எல்லாம் பிறப்பாங்களே, அவங்க 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று இங்கே ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறவரை பார்க்கிறோம். இதை 13ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டிய அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்தில் நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுது என்று அங்கே ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். விருத்த சேதனம்னா என்ன? விருத்த சேதனம் என்ற அடையாளமும் ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கையின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. இது அவருடைய விசுவாசத்திற்கு கிடைத்த ஒரு முத்திரையாக இது அவருக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறது. இதை ரோமர் 4வது அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் இதை பார்க்க முடியும். விருத்த சேதனம் என்கிற அந்த எபிரேய சொல்லுக்கு பேர் என்னென்னா மூலா. கிரேக்க சொல்லில் பெரிட்டோமி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. இது ஆண்களினுடைய ஆணுறுப்பின் நுனித்தோலை வெட்டி நீக்குகிற ஒரு செயல். இஸ்ரவேலர் குழந்தை பிறந்த 8வது நாளிலே இச்சடங்கை இவர்கள் செய்கிறார்கள். லூக்கா 2வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கற்பத்திலே உற்பவிப்பதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இயேசு பிறந்தபொழுதும் இந்த சடங்கு அவருக்கு செய்யப்படுகிறது. இது ஆபிரகாமுக்கு தேவனால் உடன்படிக்கையாக ஏற்படுத்தப்பட்டது. மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தில் சட்டமாகவே அது மாற்றப்பட்டு விட்டது. நீங்கள் கட்டாயம் இந்த காரியத்தை செய்யணுங்கிற சட்டமே அவர்களுக்கு இருக்கிறது. அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளாக சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். இது மோசேயினால் சட்டமாகவே மாற்றப்பட்டு விட்டது. அதனைத் தொடர்ந்து இஸ்ரவேலருக்கு இது ஒரு முக்கியமான சடங்காக இருக்கிறது. மாம்சத்தில் ஆண்டவராகிய தேவனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், யெகோவாவாகிய தேவனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதற்கு அடையாளமாக மாம்சத்தில் அவர்கள் நிறைவேற்றுகிற சடங்கு. பழைய ஏற்பாட்டு சட்ட நூல்களிலேயே இந்த விருத்த சேதனத்தை உருவமாக கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படிதலை மோசே அங்கே போதிக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் உபாகமம் புத்தகத்திலே மோசே அங்கே சட்டமாக்கிட்டு அவங்களுக்கு 10ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிற காரியம் 16வது வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா, ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள் என்று அவர் போதிக்கிறார். அதாவது ஒரு கீழ்ப்படிதலை அங்கே மோசே போதிக்கிறதை பார்க்கிறோம். இந்த காரியத்தை செஞ்சுட்டு இதை செஞ்சிட்டேனேன்னு சொல்லி மார்பு தட்டிடாதுங்க, நீங்கள் உங்கள் இருதயத்தில் இந்த காரியத்துக்காக நீங்கள் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்கிறாரு. 30வது அதிகாரம் பாகமும் 6ஆம் வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி என்று பேசுகிறதை பார்க்கிறோம். இருதய விருத்த சேதனம், இருதயத்தினுடைய நுனித்தோலை விருத்த சேதனம் செய்தல் என இங்கே கூறப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மோசேயே இதை போதிக்கிறார். புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது இந்த சடங்கானது முற்றிலும் மாற்றமடைகிறது. அதை பவுல் அப்போஸ்தலன் இந்த பிரச்சனைகள் அவருக்கு நிறையா இருந்ததுனால அவர் போராடி காரியங்களை செய்கிறத ரோமர் 2வது அதிகாரம் 28-29 பவுல் போதிக்கிறார். ஆதலால் புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம்.
இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று அங்கே பவுல் போதிக்கிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் வெளிப்புறமான அடையாளமாக விளங்கிய சடங்கு புதிய ஏற்பாட்டில் உள்ளான கீழ்ப்படிதலை உணர்த்தக்கூடியதாக அது இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபையின் காலத்தில் கிருபையின் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு உள்ளான கீழ்ப்படிதலை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பழைய பண்பை மாற்றிக்கொண்டு புதிய சிருஷ்டியின் அனுபவத்துடன் வாழ வேண்டும் என்பதைத்தான் இது நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 21 24 வரையிலும் பார்த்தோம்னா, இயேசுவினிடத்திலுள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டிருந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசப்போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இதுதான் புதிய ஏற்பாட்டு கிருபையின் கால விசுவாசிகளுக்கு நடக்கக்கூடிய காரியம். இதை கொலோசே பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு பவுல் எழுதும் பொழுது 3வது அதிகாரம் 9-11 வரையிலும் சொல்லுகிறார். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார் என்று பவுல் போதிக்கிறார். ரட்சிக்கப்படும் பொழுது இந்த பண்பு தோன்றுவதனால் இது விசுவாசியினுடைய வாழ்வில் அனுபவத்தில் இதை நீங்கள் என்ன காட்டணும். இது கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனம் எனப்படுகிறது. கிறிஸ்துவை விசுவாசித்தால் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோரே, நீங்கள் இந்த விருத்த சேதனத்தை பண்ண வேண்டியதில்லை. இந்த விருத்த சேதனத்தினால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை என்று சொல்லி இங்கே பவுல் போதிக்கிறதை பார்க்கிறோம். பிலிப்பியர் 3:3 ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்று பவுல் போதிக்கிறதை பார்க்கிறோம். இப்போ பழைய ஏற்பாட்டு விருத்த சேதனத்துக்கும் புதிய ஏற்பாட்டு விருத்த சேதனத்துக்கும் உள்ள என்ன வித்தியாசம்னா, பழைய ஏற்பாட்டு விருத்த சேதனம் மாம்சத்தில் செய்யப்படுகிறது. இது ஆதியாகமம் 17:13 இங்கே ஆண்டவர் போதிக்கிறதை பார்க்கிறோம். இருதயத்தில் செய்யப்படக்கூடியது என்று சொல்லி ரோமருக்கு பவுல் எழுதும்பொழுது அருமையாக 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் அவர் எழுதுகிறார். தம்முடைய குமாரன் அங்கே 8வது அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இருதயத்தில் செய்யப்படுகிற ஒரு விசுவாசமாக தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு புதிய சிருஷ்டிக்கு ஒப்பாகிறதற்கு அவர் முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது எழுத்தின்படி ஆனது என்று சொல்லி ரோமர் 2:29 பார்க்கிறோம். இது ஆவியின்படி உண்டானது என்று சொல்லி நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். அதே போல் புறம்பாக செய்யப்படக்கூடிய காரியம் என்று சொல்லி 28வது வசனத்தில் நம்ம ரோமர் 2வது அதிகாரம் 28வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆதலால் புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல என்று பார்க்கிறோம். உள்ளத்தில் யூதனானவனே யூதனானவன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இவைகள் ஆவியின்படி உண்டாகிறது, உள்ளாக செயல்படுகிறது. ஆபிரகாமினுடைய விசுவாசத்திற்கு இதுதான் முத்திரைன்னு ரோமர் 4:11 சொல்கிறோம். இங்கே விசுவாசியினுடைய விசுவாசத்திற்கு முத்திரை ஆவியானவராக இருக்கிறார். அதனால் இது நுனித்தோல் மட்டும் நீக்கப்படும் என்று ஆதியாகமம் 17:11 பார்க்கிறோம். இங்கு பாவ சரீரம் முற்றிலும் நீக்கப்படுகிறது என்று கொலோசியர் 2:11 பார்க்கிறோம். கையினால் செய்யப்படுகிறது என்று 17வது அதிகாரத்தில் ஆதியாகமம் 23வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே இது கையால் இது கையினால் செய்யப்படுவது, இது கையால் செய்யப்படாதது. கொலோசியர் 2:11 பார்க்கிறோம். ஆபிரகாமின் விசுவாசத்தார் அவர்கள் சந்ததியாருக்கும் இந்த காரியங்கள் வழங்கப்பட்டது. இங்கு அவரவர் விசுவாசத்தினால உள்ளத்தில் அவர்கள் கீழ்ப்படிந்து இந்த காரியத்தை செய்ய வேண்டும். பாரம்பரியத்துக்கு இங்கே இடமே இல்லை என்கிற ஒரு காரியமானது இத்தகைய நிலையில் மாற்றமடைந்த விருத்த சேதனத்தையே இன்றும் அறியாமையில் இன்றைக்கு அநேக இஸ்ரவேலர்களும் இஸ்மவேலர்களும்
இதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ ஆச்சாரங்கள் பலவும் இதுபோல அர்த்தமின்றி இன்றைக்கும் கடைபிடித்து அநேக சடங்குகளையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு மாம்சத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டிய அவசியமில்லை. பாவ சரீரம் முற்று நமக்கு நீக்கப்பட வேண்டும். நுனித்தோல் மாத்திரமல்ல, இது கையால் செய்யப்படாததாக விசுவாசியின் விசுவாசத்துக்கு முத்திரையாக ஆவியானவர் இருக்கிறார். இது ஆவியினால் செய்யப்படணும், உள்ளாக செய்யப்படணும், இருதயத்தில் செய்யப்படணும். முழு இருதயத்தோட, முழு ஆத்துமாவோட, முழு மனதோட அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று மோசையே போதித்திருக்கிறார். அதுதான் உண்மையான விருத்த சேதனம் என்று போதித்திருக்கிறார். உள்ளத்தில் கீழ்ப்படிந்து அவருக்கு இடம் கொடுத்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.